இயேசு நல்லவர் என்று மாறாதவர், அவர் என்று மாறாதவர். விசுவாசத்தோடு பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று மாறாதவர், அவர் என்று மாறாதவர். நம் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று மாறாதவர், அவர் என்று மாறாதவர். குருடரை கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நல்லவர் அவர் கிருபை என்றும் நல்லவர், நல்லவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றும் மாறாதவர், அவர் என்றும் மாறாதவர், அவர் என்றும் மாறாதவர். துன்பங்கள் நம்பி வந்த போதும் இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் இயேசு அற்புதர். உலகத்தில் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் தேவன் யாவருக்கும் தேவன் யாவருக்கும் அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடும் கையாளம் போடு, சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் இயேசு அற்புதர். ஆகார காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். அறிஞர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறிஞர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். சொல்லுவோம். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், காலம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், காலம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். ஒரு வாழ்வை இயேசு
என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நினைவுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுவோம், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நினைவுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மனுஷமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகம் மனுஷமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 இந்த நாளில் எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோம் உற்சாகமான, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம் உற்சாகமாக, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா உன்னை சொல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். என் ராஜா உன்னை சொல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உற்சாகமாய் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒரு சில சம்பவங்களை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபத்துக்கு நேராக கடந்து போக போகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் ஒரு மனுஷனை கண்டார். ஆமென். அவர் ஊழியத்தின் பாதையிலே அவர் கடந்து போகிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை பார்க்கிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? குருவிலே குருடனாக இருக்கிறார். ஆமென். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார். ஆமென். அப்ப இந்த உலகத்திலே, ஆமென், அன்பான பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறதா இல்லையா? பாவம் உண்டு. சாபம் இருக்கிறதா இல்லையா? சாபங்கள் உண்டு. ஆமென். இன்றைக்கு அந்த பாவத்தை, சாபத்தை நாம் என்ன செய்கிறோம்? முறியடிக்க போகிறோம். என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் ஒத்தை வாசிங்க. ஒரு சில காரியங்களை நாங்கள் சீக்கிரமாக வாசித்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். என்னாகும் 23 என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு.
மற்றவர்களுக்கு அது இருக்கிறது. ஆமாவே இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலருக்கும் யாக்கோபுக்கும் என்ன இல்லையா? மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் இல்லை. ஆனால் மற்ற எல்லாருக்கும் இருக்கிறது. ராமேன் சொல்லு. ஆகவே ஆமீன். அப்ப எல்லாருக்கும் இந்த உலகத்திலே மந்திரவாதம் இருக்கிறது, குறி சொல்லுதல் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, சாபங்கள் இருக்கிறது, வேற என்னது இருக்கு? பாவம் எல்லாம் இருக்கிறது. ஆமே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமே. அவை எல்லாவற்றிலிருந்தும் இயேசு உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக ஆமே ஒன்றும் எழும்பாது. ஆமீன் சொல்லுங்கள். உங்களுக்கு விரோதமாக ஆமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இல்லாத ஒரு காரியம் உங்களுக்கும் என்னது? ஆமீன். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் அது என்ன செய்யாது? உங்களை மேற்கொள்ளாது. ஆமீன் சொல்லுங்க. காரணம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தான்? வெற்றி சிறந்தார். ஆமீன் சொல்லுங்க. ஒரு சிலுவையில் எப்படி வெற்றி சிறந்தார்? அவருடைய முள்முடி நிமித்தமாக என்னுடைய சாபத்தை அவர் மேற்கொண்டார். ஆமீன் சொல்லுங்க. அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டோம்? கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, அவருடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் குணமானும் சுகமானும். ஆகவே இந்த இடத்துல சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவர் குருடனாய் பிறந்தது யார்? அப்ப இந்த உலகத்திலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது. பொல்லாத பிசாசவன் இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகள் சபைக்கு வந்து சத்தியத்தை இருக்கிற நமக்கும் சாபத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம், பாவத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம், காலங்கள் நேரங்களை குறித்து யோசிக்கிறோம், நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்படிலாம் யோசிக்கிறோம். ஆமே. சில என்ன காரியங்களே ஆமே முன்பு நாங்கள் ஆராதித்து முன்பு நாங்கள் கடைபிடித்த சில சுபாவ குணங்களை, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஏற்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அதுபோல சீசர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள், இயேசு செய்த அற்புதங்களை காண்கிறார்கள், அடையாளங்களை காண்கிறார்கள். ஆனால் ஒரு சந்தேகத்தை ஆமே அந்த இடத்திலே எழுப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களுக்கும் எனக்கும் இனி நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சந்தேகம் வரக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கிற பொழுது இது மூதாயருடைய சாபமோ அல்லது மூதாயருடைய பாவம் என்று நினைக்கக்கூடாது. உங்கள் மூதாயருடைய பாவத்தையும் உங்கள் மூதாயருடைய சாபத்தையும் ஆமே என்ன செய்தான்? அதையும் நீக்கி அந்த சாபங்கள் பாவங்கள் உங்களை பின்தொடராதபடிக்கு உங்களை இரத்தத்தினால் அவர் கழுவி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அவருடைய முள்முடியினாலே உங்களை என்ன செய்திருக்கிறார்? சாபத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நமக்கு வருகிற இந்த உலகத்திலே வருகிற எல்லா வியாதியிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். வாசிப்போம் மகள். அது இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படுபடுவார். ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில உபத்திரவத்தின் பாதையை கடந்து போகிற பொழுது ஆமே நாங்கள் உலகத்தாரை போல இது சாபமாயிருக்குமோ, இது பாவமாயிருக்குமோ, இது யாரோ நமக்கு பிள்ளை சுனியத்தை வச்சுட்டாங்களோ என்று சொல்லி பயப்படாதபடிக்கு இதன் மூலம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஒரு அற்புதத்தை எனக்கு செய்ய போகிறார். நான் அதற்காக காத்திருக்க வேண்டும். ஆமீன். இவன் பிறவி குருடன். ஆமே. இவனை பார்த்து ஆமே அவர்கள் விசாரிக்கிறார்கள் என்ன நடக்கிறது சொல்லி. அதுக்கு இயேசு சொல்லுகிற உத்தரவாதம் என்னது? இது தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டு. இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எதனால? அவருடைய கிரியை வெளிப்படும்படிக்கு. ஆமே. நேற்றும் இன்றும் என்றும் இயேசு என்னவா இருக்கிறார்? அவர் மாறாதவராக ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் அவர் என்ன செய்வார்? ஆமை முடவர்களை சுகமாக்குவார். ஒரு ஆமீன் சொல்லுவார். குருடர்களை பார்வையடைய செய்வார். ஆமாவே இல்லையா? செவிடர்களை கேட்க செய்வார். ஆமீனே. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் யாரை கொண்டு செய்வார்? நம்மை கொண்டு செய்வார். ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிங்க. ஆமீன். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமீன். சீசர்களை அவர் அழைத்த பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க உலகம் எங்கும் போய் என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். சகல சிஷ்யர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அடையாளங்கள் என்ன? பிசாசுகளை துரத்துவீர்கள், நோய்களை சுகமாக்குவீர்கள். ஆமாவா இல்லையா? அவருடைய நாமத்தினால நமக்கு அதெல்லாவற்றை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். 6வது வசனத்தை வாசிப்போம். இவைகளை சொல்லி பூசி. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? துறவியிலே குருடனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென். ஆமென். அந்த அற்புதம் எப்படி இருக்கிறது? இவைகளை சொல்லி அவர் என்ன செய்கிறார்? துப்பி உண்டாக்கி
பூசுகிறார். ஆமென். சில நேரங்கள்ல அவங்க போன இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தது? ஒரு வேலையை சொல்லுங்க பாப்போம். நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பார்ப்போம். ஒரு வனாந்திரமா, ஒரு காஞ்சி போன ஒரு ட்ரையான ஒரு இடமா இருக்கும். திடீர்னு நமக்கு திடீர்னு நம்ம பாவிக்கிற ஒரு மருந்து என்ன சொல்லுங்க பாப்போம்? ஏச்சி தான். திடீர்னு விழுந்து எலும்புனா நம்ம என்ன செய்வோம்? தொட்டு பார்த்து என்ன செய்வோம்? மருந்து ஒரு ஆமின்னு சொல்லுங்க. உங்க வாயில மருந்து இருக்கு, ஆனா நீங்க மருந்து தேடி அலையிடுங்க, அங்க எங்கேயும் ஓடி திரிவீங்க. ஆனா மருந்து எங்க இருக்கு? வாயில இருக்கு. ஆமின்னு சொல்லுங்க. நெருப்பு சுட்டா என்ன செய்யுங்க? அப்ப அந்த மாதிரி அந்த இடத்துல ஆண்டவரோட அற்புதத்தை செய்யற அதோட ரெவலேஷன் என்ன, அதோட வெளிப்பாடு என்னன்னு இப்ப நம்ம அதெல்லாம் தோண்டி பார்க்க தேவையில்லை. சம்திங் ஹேப்பன். ஏதோ ஒன்று செய்கிறார். ஆமே, ஆண்டவர் எதை செய்தாலும் அது அற்புதம் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் உங்களை அடிச்சாலும் அற்புதம் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களை கீழே தள்ளி விட்டாலும் அற்புதம் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எதிர்பாருங்கள், அவரு தகப்பன், அவர் ஆண்டவர், அவர் எதை வேண்டுமானும் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே அது வாசிங்க. நீ போய் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப அதோட மீனிங் என்னவா? அனுப்பப்பட்டவன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எலிசா என்ன செய்கிறார்? நாகமான என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ போய் என்ன செய்ய வேண்டும்? யோர்தானிலே நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். ஈவன் குருடன், பிறவி குருடனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அவன் உமிழ் நீர் மூலமாக சேர்த்து உண்டாக்கி அவன் கண்களில் பூசிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்? நீயா போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அற்புதத்தை காண வேண்டுமானால் நீங்க தான் முயற்சி செய்யணும். நீங்க தான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. விசுவாசம் இல்லாவிட்டால் என்னது? அவன் நம்மளால ஒன்றுமே பெற முடியாது. ஆமாவே இல்லையா? இப்ப ஆண்டவருக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, அதே போல அவனுக்கு அந்த விசுவாசத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் மேல் ஆண்டவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவன் வாழ்க்கையில செய்திருக்கிறார். இப்ப என்ன செய்யறாரு? மண்ணை பூசிட்டார். இப்ப என்ன செய்யறாரு? கையை பிடித்து கூட்டிட்டு போகவில்லை. சீசருக்கு போய் சொல்லவில்லை. அவனை கொண்டு போயிட்டு முகத்தை கழுவுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? நீயே போகணும். ராமின் சொல்லுங்க. நீங்களே வரணும், நீங்களே அற்புதத்தை பெற வேண்டும். ராமின் சொல்லுங்க. முதல் படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், இரண்டாவது படி உங்க கையில் இருக்கு. ராமின் சொல்லுங்க. அவர் அற்புதம் செய்வதற்கு அவர் எப்படி இருக்கு? ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆகவே நீ போய் சீலோவாவிலே குளத்திலே கழுவு என்றால் அப்படியே இன்னைக்கு என்னது? அப்படியே ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுல மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ராமின் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரோ அந்த கருத்தை கேட்டுட்டு அங்கிட்டு போயிட்டு என்ன செய்யக்கூடாது? யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் இப்படி சொன்னாரே, நடக்குமா நடக்காதா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ற, அவன் மகனை கொண்டு போய் பலி செலுத்தினார். காலையிலே விடிய காலையில எழுப்பி போய் என்ன செய்யலாம்? பிள்ளையை கூட்டிட்டு போறான். ஆமாவே இல்லையா? மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அண்ணனுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஆண்டவர் சொன்னவன என்ன செய்தான்? பொருத்தனை பண்ணுகிறார், வீட்டுக்கு போறார். அதுக்கு பிறகு அவருக்கு என்னது வேதம் சொல்லுகிறது? அதுக்கு பிறகு அவன் துக்கமுகமா இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க யாரும் துக்கமுகமா இங்க இருக்கக்கூடாது. ஆமா, துக்க முகம் வந்து அது பிசாசு கிடையாது. அதுதான் என்ன செய்யும்? நம்ம முகத்தை ஒரு மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, சில பேர் அப்படியே இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இருக்க முகம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஆமா, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறபடினாலும் உங்க முகத்தை என்ன செய்வாரு? என்ன மாதிரி சொல்லலாம்? வேற என்ன மாதிரி சொல்லலாம்? சில பேர் கற்பர் ஸ்திரீகள் என்ன செய்வாங்க? அவன் அந்த கற்பர் காலத்துல என்ன செய்வாங்க? வீடுகள் எல்லாம் சின்ன சின்ன என்னது குழந்தை படமெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்? அது பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கணும்? இது கண்ணுக்கரைன்னு இருக்கும். ராமேன் சொல்லு. இதுக்கு ஆசை வெள்ளைக்காரன்ட்டுக்குள்ள பிறக்கிற மாதிரி அந்த ஆசை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ராமேன் சொல்லுங்க. அதுபோல நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் முகம் அவரை போல கரங்களை முடிச்சுக்கணும். திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். ஆச்சரியப்படுறாங்க. ராமேன் சொல்லு. ஆண்டவர் என்ன செய்யறான்? அவன் புறவியில இருந்தவன் குருடனாக எத்தனை வயசுன்னு தெரியல. ஆனால் இப்போ பக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க? என்ன சொல்றாங்க? அவன் பார்த்தானா அதிசயப்படுறாங்க. ராமேன் சொல்லுங்க. ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி இருக்கு?
நேற்று வரைக்கும் நீங்க வியாதி படிக்கிறீர்கள், நேற்று வரைக்கும் பிரச்சனை இருக்கிறீர்கள், இந்த நிமிஷம் இந்த இடத்துக்கு வருகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கிறீங்க. நீங்க வர்ற நேரம் யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்லுவாங்க, இப்படி போகுது ஒரு மாதிரி அப்படின்னு நீங்க திரும்பி வருகிற அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்க போகிற பொழுது துக்கமுகமாய் அல்ல, வேதனை நிறைந்தவர்களாக அல்ல, வியாதி உள்ளவர்களாக அல்ல, விடுதலை பெற்றவர்களாக. கரங்களை பற்றி தேவன் 11ஆவது வசனம் சொல்லுகிறது, இயேசு என்னப்பட்டவர் ஒருவர் சேற்று உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன். சொல்லுங்க, அவர் சொன்னபடியே நான் செய்யும்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வேற மாற்று கருத்தெல்லாம் கேட்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மருந்து காலையில் ஒன்று குடிக்கவா மாலையில் ஒன்று குடிக்கணும் மாற்றி குடிக்கிறது இல்லை. ஆமே, அது அப்படியே செய்ய வேண்டும். ஆமின்னு சொல்லுங்க. அதுதான் எனக்கு மிக முக்கியமான. பாருங்களேன் சொல்றேன், அப்படியே நான் போய் கல்வி பார்வையடைந்தேன். ராமின்னு சொல்லுங்க. இப்போ நீங்க அப்படியே செய்தோன்னா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ராமின்னு சொல்லுங்க. கொஞ்சமே சந்தேகம் அல்ல, கொஞ்சம் சரி அவிசுவாசம் அல்ல. ராமின்னு சொல்லுங்க, இது நடக்குமா? இது என்ன மண்ணை ஏற்கனவே எனக்கு கணக்கு பொருளா இருக்கு, இது இருக்கிற மண்ணை வேற பூசி இருக்கிறாரு. இப்ப நான் அப்படியெல்லாம் இல்லை. ஆமே, அவர் கைப்பற்ற உடனே ஆமே அங்கே அந்த நரம்புகள் நாடிகள் எல்லாம் என்ன உண்டாயிட்டு உயிர் பெறுகிறது. ராமின்னு சொல்லுங்க. அவர் கைப்படுகிற பொழுது காம என்ன நடக்குது? உயிர் பெறுகிறதாக இருக்கு. 15வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகையால் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். மறுபடியும் அப்போ எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னது? இதுவரைக்கும் ஆமை பரிசெய்யறோ சதி செய்யறோ அங்க இருக்கிற ஆசாரியோ பூசாரியோ ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்ய முடியல. கண்டு பார்த்துக்கிட்டே போனாங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னது? இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். வாலிபனாகி இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டான்? ஒரு அற்புதத்தை செய்துட்டு இப்ப எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. ராமேந்தர், இப்ப உங்களே நீங்க இருக்கிறீங்களே, இப்ப நீங்களே ஒரு ஆள் ஒரு காரியத்தை யாருக்காச்சும் கை வச்சு ஜெபம் பண்ணி சுகமாயிட்டா என்ன நடக்கும்? நீ கை வச்சு உனக்கே வியாதி வரும், நீ அழுது கிடக்கும், நீ கை வச்சு சுகமானிக்கலாம். சந்தேகம் வருமா வராதா? இப்போ குருடனுடைய வார்த்தைகள் அழகா இருக்கிறது. இந்த இது பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா ஒரே பயங்கரமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா கேட்பாங்க, அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்பாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நீதிமன்றத்தில் பேசக்கூடிய காரியத்தை போல இருக்கும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது அங்க இருக்கிற யூதர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் என்ன இல்லை, அது பிடிக்கல இயேசு செய்தபடினால. இப்போ அவங்க எல்லாம் வந்து கேட்கிறாங்க. 15 வார்த்தை நம்ம ஜெபிக்க போறோம். யார் பரிசேயரும் நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். வந்து கேக்குறாங்க, எப்படி எப்படி பார்வையடைஞ்ச? அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன் என்றார். வராமின்னு சொல்லுங்க. எவ்வளவு அழகான ரிப்ளை. அவன் தெளிவாயிட்டான். வராமின்னு சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சேற்றை பூசினார், சொல்லுங்க. இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த விசுவாசம் தான் நம்ம என்ன செய்யும்? விடுதலை செய்கிறதாக இருக்கிறாமின்னு சொல்லுங்க. அவன் என்ன செய்தான்? அதை விசுவாசித்தான். அந்த பாருங்க, அந்த சாட்சி எவ்வளவு அழகா சொல்லுகிறான்னு சொல்லி பெரிய சாட்சி இது. ஆமாவே இல்லையா? இயேசு வந்தாரா, பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கவில்லை. இப்ப இந்த சாட்சி என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். ஆமீன். வேற என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். இது நாள் வரைக்கும் அவனை இருளுக்குள்ளே வைத்திருந்த அந்த பொல்லாத பிசாசாகிய ஆமீன் அவனுடைய கிரியை அழிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்க ஆமீன் சொல்லுங்க. ஆகவே தைரியமாக சொல்றான். அவர் என்ன பாருங்க, வெவ்வேறாக சொல்றான். அதுக்கு அவனின் கண்கள் மேல சேற்றை பூசினார், நான் போயிட்டு கழுவுனேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போகிறேன்? ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனை பேர் அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், சஞ்சலங்கள் சொல்ல முடியாதபடி பாரத்தோடு வந்திருந்தால் இன்றைக்கு நீங்க சொல்லணும், அவர் என்னை தொட்டார் நான் சுகமானேன், அவர் என்னை தொட்டார் நான் ஆறுதல் அடைந்தேன், அவர் என்னோடு கூட பேசினார் எனக்கு விடுதலை உண்டானது, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டானது. ஆமாவே இல்லையா? பிறவியில் இருந்து குருடனாக இருந்தவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இயேசு தொட்டபடி நான் சுகமானான். உடாமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் பிறவியில் இருந்து சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அழைத்துக் கொண்டே இருக்கும். ஜென்ம சுவாபம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கும், நம்முடைய பாரம்பரியம் நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கும், நம்முடைய பாரம்பரிய சூழ்நிலைகள் நம்மளை என்ன செய்யும்?
பயமுறுத்தி கொண்டு ஆகவே தான் அந்த பாரம்பரியத்தை தான் கேட்கிறான். இது சாபமா? சில நேரம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில ஏதோ தடைப்பட்டு போனா நம்ம சொல்லுவோம், எங்க தாத்தாவுக்கு சாபம், எங்க யாரு எங்க சித்தப்பாவுக்கு சாபம். இன்னைக்கு நீங்க யாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. ராமின்ட்டு அந்த கல்வாரியில் என்னது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏற்பட்டப்பட்ட அந்த சாபத்தை ஆண்டவன் கல்வாரிகளை கொண்டு வருகிறார். ராமின் சொல்லுங்க, மனிதனாகி ஆதாமை சபித்து அவனுக்கு இருந்த அந்த சாபத்தை மேற்கொள்ளும்படி இயேசு என்ன செய்கிறான், கல்வாரிக்கு இந்த சாபத்தை கொண்டு வருகிறார். ராமின் சொல்லுங்க, கல்வாரி மூலமாக அந்த ராமின் அந்த முள்முடி மூலமாக என்ன செய்து விட்டாரு, அந்த சாபத்தை போக்கினார். ராமின் சொல்லுங்க, அவர் பாவத்திலே விழுந்து ராமின் அவர்கள் மறைந்திருந்த அவர்களை வெளியிலே கொண்டு வந்தார். ராமின் சொல்லுங்க, தன் ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் என்ன செய்தான், மீட்டெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நேசையா தீர்க்கதரிசி புத்தகத்தின் மூலம் பேதுரு புத்தகத்தில் சொல்லுகிறபடியாக அவர் என்ன செய்கிறார், அவருடைய தழும்புகளினாலே இன்னைக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவராக இருக்க நம்ம எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கண்களை குணமாக்குறது போல இந்த நாளிலே ஆண்டவர் வல்லமை எடுத்து இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வீதியிலே இனங்களை தொட்டு சுகமாக்குற தேவனே, இதோ உங்கள் தேவாலயத்திலே வந்து ஜனங்கள் உங்கள் சமூகத்திலே இருக்கிறாங்க. அநேகருடைய கண்ணீரை பார்க்கிறோமே, அநேகருடைய வேதனைகள் சஞ்சலங்களை பார்க்கிறோமே. அவர்கள் நினைத்தது வெறுமையாய் போகக்கூடாது. ஆண்டவரே, ஒரே ஒரு தொழுதல் 160 சொன்னாங்க, ஒரே ஒரு தொழுதல், ஒரே ஒரு தொழுதல் போதும். ஆமென். என்னுடைய மகாவின் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி இந்த வேலையை விசுவாசிங்க. இந்த ஸ்திரீ ஆண்டவரை நான் தொழுவேன், நான் தொழுகிற பொழுது அற்புதம் பெறுவேன் என்று சொல்லி நாளில் வார்த்தைகளை பெற்றிருந்தான். அந்த வார்த்தை விசுவாசிங்க. ஆமென். அவர் விசுவாசித்து அறிக்கை செய்தான். அவர் பூசினார், நான் கழுவினேன், நான் காண்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை உங்களை பெற்றிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா விசுவாசத்தோடு கூட வாய்களை சிறந்த ஆண்டவரை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தவார கிரியைகள், விசுவாசின் கிரியைகள் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறது. உங்கள் குடும்பங்களை, உங்கள் குடும்பத்தில் யாரையாவது கட்டி வைத்திருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலும் அப்படியாக பிசாசின் கட்டுகள் ஆமென் அல்லது ஏதோ ஒரு சமூகத்தில் கட்டப்பட்டிருந்தால் அல்லது ஆமென் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அந்தகார கிரியைகளுக்கு அதிகாரம் இல்லை. இந்த இடத்துல இயேசுவின் நாமம் ஒன்றே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அற்புதங்களை எதிர்ப்பார்கள். இயேசுவின் நாமத்தினால் அதிசயங்களை எதிர்ப்பார்கள். ஆமென். எந்த ஒரு சாப கட்டுகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த ஒரு பாவமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். உங்களை பிசாசானவர் நாமே அதரியப்படுத்தும்படிக்கு உனக்குள்ளே பாவம் இருக்கு என்று சொல்லுவான், உனக்குள்ளே சாபம் இருக்கு என்று சொல்லுவான். நீங்கள் சொல்லுங்க, என் பாவத்தின் சாபத்தை ஏற்று கல்வாரியில் மீட்டெடுத்திருக்கிறார். என்னை வியாதியிலிருந்து சுகமாக்கும்படி என்னிடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். என் பிரச்சனைகளை போக்கும்படி நான் வந்தேன். ஆமென். இந்த நாளில் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுகிறார். உங்களை ஒவ்வொருவரை ஆண்டவர் தொடுகிறார். ஒரு தொடுதலை பாருங்கள், ஒரு தொடுதலை எதிர்பாருங்கள். நான் தொடுகிறபடினால இயேசுவை தொடுவார். அதற்கு அடையாளமாக நான் தொடுவேன் என்று இயேசுவை தொடுவார். ஆமென். உங்களை தொடுவார். விசுவாசிங்க.
உங்களுக்கு ஒரு தொழிலை எதிர்பார்க்க இயேசு அவனை தொட்டார். ஆமென். அவனை தொட்டு ஆண்டவர் அவருடைய கண்களிலே ஆமென் மண்ணை பூசினார். அவரை எழும்பி போய் என்று சொன்னார். அவன் போய் ஆமென் அவருக்கான நன்மை சிங்கவாய்களை அவன் கண்களை கதறின பொழுது அவன் கண்களிலே பரிசுத்தம் காணப்பட்டது. அவன் கண்களிலே ஒளி உண்டானது. அவன் கண்களிலே நம்பிக்கை உண்டானது. அவன் இந்த உலகத்தை பார்க்கும்படியாக அவன் பிறவியிலேயே இருந்து கட்டப்பட்டிருந்த அவனை விசுவாசத்தை கட்டிலிருந்து கண்டு விடுதலை செய்தார். இந்த நாளில் உங்களை கட்டிடப்படியே விடுதலை செய்தவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.